ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம சிம்பிளிஃபிகேஷன்ல we see some more problems. இப்போ என்னுடைய முதல் ப்ராப்ளத்தை பார்க்கலாம். 58இல் 7/5 பிளஸ் 139.2 3/8 இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 7/5 of 58 பிளஸ் 3/8 of 139 பாயிண்ட் இதோடைய மதிப்பு கேட்டிருக்கிறாங்க. சொல்றது புரிஞ்சுங்களா? அப்போ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் இப்படி அடிச்சிடுறேன். இப்ப 58 5ஆல அடிச்சோம்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் 16.6 அப்படின்னு கிடைக்கும். 7 இன்டூ 11.6 பிளஸ் மாதிரி இங்க அடிச்சோம்னா 3 இன்ட்டு 8ஆல் அடிச்சோம்னா 1 8 8 மீதி 5 59 8 7 56 மீதி 3 புள்ளிக்கு என்ன வந்துச்சுன்னா 32 4. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இது நீங்க ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணணுங்கிற எந்த நெசசிட்டியும் இல்லை. உதாரணத்துக்கு என்னுடைய யூனிட் டிஜிட், அதாவது முதல் ஸ்தானத்தை மட்டும் பாருங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா 7 இன்ட்டு 6 42. அப்போ கடைசி யூனிட் டிஜிட் 2ல முடியுது. இதுக்கப்புறம் எந்த நம்பர் வேணாலும் வரலாம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி வைப்போம். அதனால இந்த நம்பருக்கு பக்கத்துலயே நான் புள்ளி வச்சுக்கிறேன். அது மாதிரி இங்க பாருங்க 3 இன்ட்டு 4 12ன்னு ஆரம்பிக்கும். சரிங்களா? இங்க ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுன்னா மீதி இங்க என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்த 2 நம்பர் ஆட் பண்ணக்குள்ள புள்ளிக்கு இந்த பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் 2 இருக்கு. ஆட் பண்ணா புள்ளிக்கு அப்புறம் என்ன இருக்கணும், எனக்கு 4ங்கிற நம்பர் வரணும். அப்போ ஆப்ஷன்ல 4ன்னு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து ஏ தான். அப்ப இது மட்டும்தான் ஆன்சர். இதை நீங்க உட்காந்து மல்டிப்ளை பண்ணணுங்கிற நெசசிட்டியே இல்லை. இந்த யூனிட் டிஜிட் கான்செப்டை வச்சு நீங்க டைரக்டா ஆன்சர் போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா ஜஸ்ட் யூ டூ இட், definitely get the answer. So 11.6 into 7 போட்டோம்னா 42 மீதி 4 7 7 நாள் 11 மீதி 1 அகைன் 8. அப்போ 81.2 இதோடைய வேல்யூ. ஸோ இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா 3 12 மீதி 1 3 21 பிளஸ் 1 22. சரிங்களா? மீதி 2 3 பிளஸ் 2 5 ஆட் பண்ணா 4 3 8 5 13 133.4. அகைன் அந்த ஆன்சர் should be easy. ஸோ நீங்க மல்டிப்ளை பண்ணி உங்களுடைய நேரத்தை வீணாக்க வேணாம். இந்த யூனிட் டிஜிட் கான்செப்ட்ல போட்டீங்கன்னா உங்களால இன்னும் எளிமையா போட முடியும். ஸோ இப்ப அடுத்த சம் பாத்தீங்கன்னா 1000 the whole power 9 divided by 10 the whole power 24 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1000த்தை நான் எப்படி எழுதலாம்னா 10 பவர் 3ன்னு எழுதலாம். அப்ப தேர்ஃபோர் இதை நான் எப்படி எழுதலாம்னா 10 பவர் 3 the whole power 9 சரிங்களா டிவைடட் பை 10 to the power of 24. இதுதான் கேட்டிருக்கிறாங்க. எப்போதுமே வந்து எனக்கு இந்த மாதிரி பவர்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சம் ஏ பவர் எக்ஸ் த ஹோல் பவர் ஒய் அப்படின்னு இருக்குன்னா இதை நான் எப்படி எழுதலாம்னா ஏ பவர் எக்ஸ் ஒய் அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி எழுத முடியும். இப்போ 3 இன்ட்டு 9 27. அப்போ 10 பவர் 27 டிவைட் பை 10 பவர் 24. இந்த பவரை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 24 இதுல லெஸ் எக்ஸ் மீதி எவ்வளவு இருக்கும் 3 இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து 10 to the power of 3. இதோட வேல்யூ வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1000. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்ப அடுத்தது பார்த்தோம்னா பின்வருவனவற்றுள் எது உயர்ந்த சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போதுமே பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கக்குள்ள இது வந்து என்னுடைய டினாமினேட்டர், இது வந்து என்னுடைய நியூமரேட்டர். சரிங்களா? சோ எப்போதுமே வந்து இது அதிகமா என்னோட நியூமரேட்டர் அதிகமா இருந்ததுனால் என்னுடைய சதவீதம் அதிகமா இருக்கும் கம்பேர் டு த டினாமினேட்டர். சரிங்களா? அப்போ மெயினா இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும், நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும். இந்த வித்தியாசம் எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா 500 475 இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 75. சொல்றது புரியுதுங்களா? இங்க பாருங்க, இங்க வந்து உங்களுக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 384 தான் இருக்கு ஆப்வியஸ்லி. அப்போ 140 156 வித்தியாசம் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 130 வித்தியாசம் இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க வித்தியாசம் பாத்தீங்கன்னா 580 680 ஆக 180 வித்தியாசம் இருக்கு. ஸோ டினாமினேட்டரை கம்பேர் பண்ணக்குள்ள என்னோட நியூமரேட்டர்ல வித்தியாசம் கம்மியா இருக்கிற பட்சத்தில் அதுதான் வந்து என்னுடைய அதிகபட்ச சதவீதமா இருக்கணும். ஸோ அப்படிங்கக்குள்ள ஆப்ஷன் பில தான் எனக்கு வித்தியாசம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப இதோடைய பெர்சன்டேஜ் தான் வந்து அதிகமா இருக்கும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இது நீங்க உட்காந்து சிம்பிளிஃபை பண்ணணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. ஸோ அடுத்த சம் சுருக்குக. ஸோ நம்மளுடைய
லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம் ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து நீங்க மெமரைஸ் பண்ணிக்கீங்கன்ட்டு. ஸோ அந்த ஃபார்முலாவோட அப்ளிகேஷன் தான் இங்க. ஸோ ஐ டேக் 893 as A and I take 786 as B. அப்போ இது எனக்கு எப்படி இருக்குன்னா A plus B the whole square minus A minus B the whole square divided by A into B அப்படின்னு இருக்கு. ஸோ இதோடைய ஃபார்முலா தெரியும். A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் 2AB minus A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் minus 2AB divided by AB. இதை நான் உள்ள மறுபடியும் பண்ண கிடைக்கும். A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் 2AB minus A ஸ்கொயர் minus B ஸ்கொயர் பிளஸ் 2AB divided by AB. ஸோ A ஸ்கொயர் B ஸ்கொயர் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். இதை ஆட் பண்ணீங்கன்னா கிடைக்கும் 4AB divided by ABன்னு கிடைக்கும். ஸோ AB AB கேன்சல். எனக்கு ஆன்சர் என்ன வருது? 4ன்னு வருது. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது மதிப்பு காண்க. 256 the whole power 0.16 into 16 பவர் 0.18 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்போதுமே எனக்கு பவர்ல 2 3 இருந்ததுன்னா ஈஸியா இருக்கும், ஸ்கொயர் கியூப் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இங்க எப்படி இருக்கு, எனக்கு தசமத்துல இருக்கு. சரிங்களா? அப்ப தசமத்துல இருக்கக்குள்ள நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பவரை நான் மாத்தணும். அப்போ இந்த 256 இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நான் எப்படி எழுதலாம்னா 2 பவர் 8 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ the whole power என்னன்னு போடலாம் 0.16 அப்படின்னு போட்டுக்கலாம் இன்டூ. அதே மாதிரி இது வந்து எப்படி போடலாம் 2 பவர் 4 அப்படின்னு என்னால போட முடியும், ஹோல் பவர் 0.18. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ இதை இப்படி இருந்ததுன்னா ரெண்டுத்தையும் நல்லா மல்டிப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். அப்போ 2 பவர் சரிங்களா 8 48 மீதி 4 12. அப்போ therefore 1.28 அப்படின்னு கிடைக்கும் இன்டூ. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா 40 72. அப்போ 0.72 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சம் 2 பவர் A இன்டூ 2 பவர் B அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருந்ததுன்னா இந்த 2 பவர் A பிளஸ் B அப்படின்னு என்னால எழுத முடியும். சரிங்களா? இதெல்லாம் வந்து ரூல், நம்ம இதெல்லாம் பேசிக்ஸே படிச்சிருக்கோம் 8th 10th. அப்போ தேர்ஃபோர் இதை எப்படி பண்ணலாம்னா 2 பவர் 1.28 பிளஸ் 0.72 ஆட் பண்ணலாம். ஆட் பண்ண அதோட வேல்யூ வந்து என்னவா மாறிடும், எனக்கு 2ன்னு மாறிடும். அப்போ 2 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இப்ப அடுத்தது ஸோ 13 கியூப் பிளஸ் 7 கியூப் டிவைட் பை 169 பிளஸ் 49 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏ கியூப் பிளஸ் பி கியூப் அந்த ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப அதோடைய ஃபார்ம்லாம் எனக்கு தெரியும். சரிங்களா? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ இங்க ஏங்கிறது 13, பிங்கிறது 7. அப்ப ஏவை ஸ்கொயர் பண்ணா 169. அப்ப கீழே எப்படி இருக்கு ஏ ஸ்கொயர். சரிங்களா? பிளஸ் பி ஸ்கொயர். இதை நான் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன் இந்த ஃபார்முலா படி. இப்போ மைனஸ் எக்ஸ் இங்க போட்டுக்கிறேன். அப்ப தர்ஃபோர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 49 7 ஸ்கொயர்னு போடலாம். அப்ப பிளஸ் பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 20ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா அதான் கொடுத்துருக்கான். அப்போ இந்த டேர்ம் இந்த எக்ஸுங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், ஏபிக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படின்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆயிட்டு மீதி என்ன இருக்கும், எனக்கு ஏ பிளஸ் பி தான் ஆன்சரா வரணும். ஏயோட வேல்யூ என்னது 13, பியோட வேல்யூ 7. அப்ப 13 பிளஸ் 7 20. அகைன் இங்க 20 வந்துடுச்சு. அப்படின்னா இதுதான் வேல்யூ. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கீங்க, ஏபிக்கு ஈக்குவலா இருந்தாதான் இங்க 20 வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு பி. அப்போ 13 இன்டு 7 விச் இஸ் ஈக்குவல் டு 91. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் -1 டிவைட் பை 216 the whole power -2/3 இதோடைய மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பார்க்கக்குள்ள எனக்கு பின்னத்துல இருக்கு. சரிங்களா? அப்படிங்கிறதுக்குள்ள நமக்கு கண்டிப்பா ஒரு குழப்பம் ஆட்டோமேட்டிக்காவே இருக்கும். ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா -1 the whole power cube. ஏன்னா இங்க 3 டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணதுக்காக இந்த மாதிரி எழுதுறேன். 216 நான் எப்படி எழுதலாம், 6 கியூப் அப்படின்னு எழுதலாம். ஆல்ரெடி நம்ம ட்ரிக்ஸ்ல பார்த்துருக்கோம் கியூப்ஸ்ல எப்படி வரணும்ட்டு. இது -2/3 வரும். இப்போ இது வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன்னா -1 டிவைட் பை 6 the whole cube. இதுக்கு மொத்தம் என்ன இருக்கு -2/3 இருக்கு. இந்த மாதிரி இருந்தா நான் ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருந்தேன், மல்டிப்ளை பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ இந்த 3 கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி எனக்கு என்ன இருக்குன்னா -1 the whole power -2. ஸோ இந்த -2 நான் எப்படி எழுதலாம்னா 1 டிவைட் பை -1 டிவைட் பை 6 the whole power 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த டேர்ம் மேல போகக்குள்ள -2 மாறும். அப்ப இதை நான் இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்ப இதை ஸ்கொயர் பண்ணா மைனஸ் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆயிரும், பிளஸ் மாறிடும் ஸ்கொயர்னு வரக்குள்ள. அப்போ 1 டிவைட் பை 36 இந்த 36 மேல போயிடும்.
இதோட ஆன்சர் வந்து 36. I hope this video is very much clear about the problems in simplification. ஸோ இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டஃப்பான ப்ராப்ளம் சிம்பிளிஃபிகேஷன்ல இருக்குதுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதுக்கான சொல்யூஷன் நம்மளுடைய சேனல்ல கண்டிப்பா போடப்படும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல் அண்ட் ஷேர் திஸ் சேனல் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.